இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்ச் மீ மூமெண்ட்டாக இருந்திருக்கும். பட் எந்த தருணமும் நீங்கள் வந்து ஆழமாக உங்களை அப்படியே நல்லா கிளிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்களேன். விச் மூமெண்ட் ஆஃப் யோர்ஸ் இன் திஸ் என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடைங்க. இந்த மேடையில் 2 பேர் இருக்காங்க, இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையாக தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் 2ஓட ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில் எனக்கு வந்து அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்காத்தி வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வருஷம் வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த 20 வருஷம் ஓட்டிப்பேன்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த 2 வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கனவுல பார்த்துருக்கேன், இப்போ ரெகுலராக நேரில் பார்க்குறேன். ஆனால் வித்தியாசம் பெருசாக இல்லை. எனக்கு எப்போவுமே அவர் கமல் சார், எனக்கு எல்லாமே. ஒரு நடிகனாக நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இவங்க 2 பேரும் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார், ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினவர். ஸோ இவங்க 2 பேரோடையும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது, அவர் வாயால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்குறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்தியன் 2 இஸ் a legendary film and just to be part of this moment, Bhavna is still இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு நிஜமாவே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். 2 வாய்ப்புன்னு சொன்னீங்க, எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல்? ரெண்டுமே சொல்லக்கூடாது, 2 ஐ கண்கள், திங்க் 2 ரெண்டுமே கைகள். வாய்ப்பு எப்பவுமே ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த பயணம் இந்தியன் 2லேருந்து தொடங்கும். இட் வில் பிகம் the next part of my life. So once again, deepest thanks to Shankar sir, because என் மேலே அவர் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேலே செலுத்தினார். இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தினமும் சினிமாவில் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன். And both these opportunities are very special and thank God for Indian, because Indian படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்குவல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இண்டியன்ஸ் both of you. ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் சங்கர் சார் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜென்ரேஷன்ஸ் ஒன்றா கூடி இதை என்ஜாய் பண்ண போகிறாங்க. உங்களுடைய கதையில் எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா? ஹவு டஸ் திஸ் ஸ்பேன் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ்? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் 2 பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்சு தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்றும் போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு நம்ம
ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சூப்பர். கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸில். எதனால்? ட்ராவல்னாலையா, ப்ராஸ்தட்டிக்ஸ்னாலையா, பல ரோல்ஸ்னாலையா? எல்லா படமுமே. வணக்கம் அனைவருக்கும், நன்றி. ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிடுறது தான் என்னுடைய பழக்கம். அதனால் நேரம் கட்டுது சேஸ். எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும். அதை மீறித்தான் சக்ஸஸுக்கு போகணும். எது சக்ஸஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற புன்னகை, அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை குலுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படியே இருக்கட்டும் சார், இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு ஆர்வம். பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த இது டப்பிங் போது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கள்ல. அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல்பாங்க, அது மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள பார்க்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னால் அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல. இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக மூஞ்சி தூக்கி வச்சுக்காமல் இருக்கோம்னா இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்தி. நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார் ஒரு சென்சாரில், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார்ன்னு. அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேறு எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார்ன்னு. ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்று அவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் படம் முடிஞ்சதோடனே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அந்த யூஏ இருக்குது, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ ஒர்க் ஃபார் 6 years டு ரிலீஸ் திஸ் பேபி ஆஃப் யோர்ஸ் அப்படிங்கும்பொழுது இட்ஸ் எக்ஸைட்டிங். அண்ட் கமல் சார்,